சாருக்கு பெரிய வருத்தம், என்னை விட்டு ஓடிட்டான். அதை புலம்பிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, என்ன குரு துரோகி முந்தான முடித்த சீன்லாம் பண்ணாங்க. இல்ல குரு துரோகினா ஓட்டான்ட்டு நான் சொன்னேன், குரு துரோகியா வந்துட்டோம். ஆனா இன்னைக்கும் உங்க பேரை காப்பாத்துறதுக்கு இந்த மேடையில் தான் இருக்கிறோம். வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நீங்க சரியா தான் செயல்படுறோம். அதிகமான பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம். அது என்னன்னா 40 வருஷமாவும் இந்த சிசினை பிடிக்குது. அதான் பெரிய சந்தோஷம். எத்தனை சிசின் வரா போறான். தப்பா வேடு சொல்றாரு. குரு துரோகி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லாம கொல்லாம திடீர்னு போயிட்டாங்க. முந்தான முடிச்சு ஷூட்டிங். எப்படிங்க சொல்லிட்டு போக முடியும்? ஒரு மனுஷன் சொல்லிட்டு போனா விடுற மாதிரி வச்சிருக்காரு. யோ அதுக்காக நட்டாத்துல விட்டு போக கூடாது. விடுவாரு. ரெண்டு பேரும் ஏதோ பேசி சிரிச்சுக்கிறீங்க. ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ளாஷ்பேக் ரெண்டு பேர்த்துக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக்னா ஆண் பாவம் ஃப்ளாஷ்பேக்கா இல்லை வேற நல்லது கெட்டது ஃப்ளாஷ்பேக்கா? பார்த்தாவே போதுமே. இது என்ன கொடுப்பனாங்க நினைக்க முடியுமா? சொல்லி கொடுத்த குரு, ஒரு அறிவார்ந்த ஒரு மனுஷன் என்னை பற்றி பேசுகிறீங்க. பியாண்ட் ரூட்ஸில் 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கு இன்றைக்கி விருது. மக்கள்லாம் சந்தோஷமாக எங்களை பார்க்குறீங்க. என் பொண்டாட்டி பார்க்குறாங்க, என் பையன் பார்க்குறான், என் பேர பசங்க பார்க்குறாங்க. இதை விட என்னங்க சினிமா கொடுக்குறோம்? இதுதான் சினிமா. எப்போ சோர்ந்தாலும் தட்டி கொடுத்து நம்மளை தெரிவிப்பீங்க. வாலி சார் அப்பப்போ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கி வைக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கி வைக்க போயிடுவான். என்னை அப்படி தாங்க தட்டி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் சந்தோஷம், அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உச்சத்துக்கு போயின்னு இருக்கேன். இந்த படம் என்னென்ன சந்தோஷம் கொடுக்குது. இதை எடுக்கும்போது நம்ம இப்படிலாம் நினச்சோமா? சினிமா நம்மளை கைவிடாது. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படாது. நான் சாருக்கிட்ட வரும்போது ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண பையன். இங்கே வந்து தான் ஒரு மனுஷனாக எல்லாமே. இப்போ நான் பேசுகிறேன்னா சார் தான் காரணம், நான் நிற்கிறேன்னா சார் தான் காரணம். ஒரு பையன் மாதிரி உருவாக்கி இங்கே கொண்டாந்து நிற்பாட்டிருக்காரு. இந்த மெடலை எனக்கு மாட்டி விடுறாருன்னா இதெல்லாம் கனவு கற்பனைகள். இந்த ஆல்பம் எடுக்கும்போது நல்லா கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். எல்லா படமும் கஷ்டப்பட்டோம். ஓடுற படமும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம், ஓடாத படமும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். எது ஓடும் ஓடாதுன்னு நமக்கு தெரியாது, ஓடுது. இந்த படம் எடுக்கும்போது அதில் முதல்ல எம்பளம் காட்டுவாங்க, படத்தினுடைய கம்பெனி. அது அலமு மூவிஸ் அந்த கம்பெனி பேர். அது என்ன போடலான்னா, நான் பெரிய ஒரு குளோபு, ஒரு உலக உருண்டை, அதில் அலமு மூவிஸ் போடலாம்னு. ப்ரொடியூசர் அதெல்லாம் வேணாங்க, எனக்கு பெருமையை காட்டுங்க.